நீங்க நிறைய ஆர்டிஸ்ட்க்கு பேசியிருப்பீங்க மேம். அந்த ஒவ்வொருத்தருக்கு டிஃபரன்சஸ் கொண்டு வருதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் நீங்க வந்து படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த வாய்ஸ் டிஃபரன்ஸ் வந்து கான்ஷியஸா நம்ம மத்தவங்க மாதிரி டெபிக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருந்திருக்கா? இல்லை ஆக்சுவலி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பேசும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ஸ் மாற்றி ரொம்ப ஒன்றும் மாற்றுறதில்ல. அதாவது இப்போ லைலாக்கு பேசினப்போ ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பு வாய்ஸ் வேணும். நாங்கள் தில்லியில் பேசியிருந்தேன். அப்புறம் தேவயானிக்கு சில ஃபிலிம்ஸ் நினைத்தேன் வந்தாய் அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக க்யூட்டாக ரொம்ப குழந்தைத்தனமாக வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம மேக் இட் ஷார்ப். இப்போ மற்ற நார்மல் கேரக்டர்ஸ்லாம் பேசும்போது ஹீராக்கெல்லாம் பேசியிருக்கேன். ஹீரா தென் ஷாலினிக்கெல்லாம் பேசும்போது நார்மல் அவங்க டோன் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்து அவங்களுடைய அந்த வாய்ஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா, அவங்க பைலட்டில் பேசியிருக்கிறது அது கேட்கும் போதே அவங்க நடித்ததுக்கு நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பிச்சிங்கில் போயிடும். ஸோ வாய்ஸ் மாறுதுன்றது கிடையாது. ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் வாய்ஸ் மாற்றி இது வரைக்கும் பேசுனது கிடையாது. பட் இந்த ஷார்ப் அண்ட் பேஸ் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பேன். இப்போ சில படங்களில் இப்போ தேவயானிக்கு வந்து ரொம்ப சட்டிலாக பேச வேண்டியதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படி பேசும்போது ஒரு பேஸ் வந்துடும். ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப துருன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் பிச்சிங்கில் தட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் ஒன்று. அப்புறம் இப்போ நடிப்பில் வரும்போது எனக்கு மலையாள படங்கள் நடிக்கும்போது இப்போ இந்த ஒரு 1-2 படங்களாக தான் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இருக்குது ஃபார் மை வாய்ஸ். இல்லைன்னா என்னன்னா நான் நடித்ததுக்கே நான் பேசும்போது பீப்புள் ஸ்டார்ட் கமெண்டிங் வை திஸ் இந்த ஓல்டு அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ ஹீரோயின் வாய்ஸ் கொடுக்குறீங்க, இல்லைனா ஹீரோயினுக்கு தெரியாதவங்க ஹீரோயின் வாய்ஸ்க்கு டப் பண்ணவங்களையே இவங்களுக்கு டப் பண்ண வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் டு கம். ஸோ நவ் பீப்புள் ஹேவ் கம் டு நோ லைக் நான் தான் அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருந்தேன்றது தெரிய வந்ததுனால கொஞ்சம் அக்செப்டன்ஸும் வந்திருக்கு இப்போ.